வீக்கெண்ட் காய்கறி கடையில் சட்னி வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. நம்ம என்ன சைடிஷ் செய்கிறது அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சிடலாம். நம்மளுக்கு வீக்கெண்டில் ஒரு சில காய்கறிகள் மிச்சமாகிறதும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே நல்லா ஜம்முன்னு வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட்டே இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில், அதாவது வீக்கெண்டில் மீதியாக இருக்கக்கூடிய காய்கறியை வச்சு காய்கறி கடையில் சட்னி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. சட்டன் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஏற்ற சைடிஷ்ங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீக்கெண்டு காய் வச்சு நம்ம ஒரு சுவையான ஒரு கடையல் சட்னி தான் செய்ய போகிறோங்க. அது என்ன வீக்கெண்டு காய் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம வந்து காய் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்திருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் 2 காய் அப்படியே எல்லா காயிலையுமே 1 2 மிச்சமாகி இருக்கும். அது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக்கங்காய், ஒரு புடலங்காய், ஒரு 6-7 கத்திரிக்காய் வந்து எனக்கு இந்த வீக்கில் லாஸ்ட்டில் மிச்சம் இருந்துச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு கடையில் சட்னியாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது இப்போ வந்து இந்த காய் எல்லாமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம இந்த பீக்கங்காய் வந்து தோல் சீவி எடுத்துக்கலாங்க. தோல் சீவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. நம்ம கடையிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே போட்டுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா காய்களையும் கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க. பாருங்க, புடலங்காயை கட் பண்ணிட்டு இந்த உள்ள இருக்கிற இந்த விதையெல்லாம் அப்படியே எடுத்துடலாங்க. புடலங்காய் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். காய் எல்லாமே வெட்டிட்டேங்க. இப்போ நம்ம வந்து குக்கர்லேயே இப்போ தாளித்து விட்டுடலாங்க. குக்கர் வச்சுட்டேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுறலாங்க. சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம புடலங்காயும் பீர்க்கங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்திக்கலாம். அடுத்து வந்து கத்திரிக்காய் சேர்த்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்கு சேர்த்திருந்தோம். இப்போ வந்து எல்லா காய்களுக்கும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தணுன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த காய்கறி கடையில் சட்னி வந்து சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. 2 நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. பார்த்தீங்களா,
இப்போ வந்து இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து மூடி போட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 3 விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். நம்மளுக்கு விசில் அடங்கிருச்சுங்க, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லாவே வெந்துருச்சு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கடைஞ்சிக்கலாம். நம்ம அந்த புடலங்காய் பீக்கங்காய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கடைஞ்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கடைஞ்சிட்டு பார்க்கலாம். அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் பிச்சு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோங்க. இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அதாவது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. வீக்கெண்டு காய்கறி கடையல் சட்னி வந்து நல்லா அட்டகாசமாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.